மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல இருந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸில் உள்ளது தான் இது. இப்போ இந்த குரூப் 2ல கூட உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள திருக்குறளே ஒரு 2 திருக்குறள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸில் இருக்கிறதும் போக ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா திருக்குறளுமே நல்லா அதனுடைய பொருளோட நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சேரும்போது மகிழ்வதும் பிரியும் போது மனம் கலங்குவதும் யாருடைய தொழிலாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு, ஓகேங்களா, பழைய புத்தகம் 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் வந்துட்டு 3rd டேர்மில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான திருக்குறள் பாருங்க. உவப்பத் தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஓகேவா? திருக்குறள் வந்து உவப்பத் தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதுக்கான மீனிங் பாருங்க. அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்போது காண்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். ஓகேங்களா? ஸோ சேர்ந்து இருக்கையில் வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம், அவங்கள விட்டு பிரியையில் என்ன பண்ணுவாங்களாம், வருத்தத்தோடு வந்து பிரிவாங்களாம். ஓகே, இதில் உவப்ப அப்படின்னா மகிழ அப்படின்னு மீனிங் கொடுத்துருக்காங்க. தலை கூடி அப்படின்னா ஒன்று சேர்ந்து. ஓகேவா? அப்போ இது கொஸ்டின் வந்து என்னது, சேரும்போது மகிழ்றவங்களும் பிரியும் போது மனம் கலங்குறதும் யாருடைய தொழில், புலவருடைய தொழில். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புலவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போடையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அப்படின்றது எங்கே இருக்குன்னு கேட்டிருந்திருப்பேன். அதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலூர். ஓகேங்களா? வேலூரில் தான் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அப்படின்றது இருக்குது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா வேலூரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது, புலவர் தொழில். இதுக்கான திருக்குறள் உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதுதான் புலவர்களுடைய தொழில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது 2023 நடந்த ஒரு எக்ஸாமில் உள்ள ஒரு கொஸ்டின் தான். மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸில் உள்ள திருக்குறள் அதனுடைய பொருளோடு சேர்த்து சொற்பொருள், திருக்குறளுக்கான பொருள் எல்லாத்தையும் சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காகவாது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அது போக சிலபஸில் கொடுத்துருக்கிறது, உங்களுக்கு எக்ஸாமோட சிலபஸில் கொடுத்துருக்கிறது வேறு எதுலையாவது புக்ஸில் கவர் ஆகுது அப்படின்னா அதையும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். ஸோ இப்போ சண்டே நடந்த குரூப் 2 எக்ஸாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.